தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிட தியானம். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6 முதல் 9 வசனம் வரை. அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் உட்கார்ந்திருந்த பிறவி சப்பானியை பேதுருவும் யோவானும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் நிமிர்ந்து நடந்தான், துதித்தான், தேவாலயத்துக்குள் சென்றான். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20:8. இரண்டாவது, நிமிர்ந்து உட்கார பண்ணுகிற கர்த்தர். அவர் சிறியவனை புதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் ராஜாக்களோடும் சிங்காசனத்திலே உட்கார வைக்கிற தெய்வன். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வன். சங்கீதம் 23:4 வரை. ஆதியாகமம் 37:7. அப்போஸ்தலர் 14:10. மூன்றாவது, நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். 18 வருஷமா குனியை உடைய அந்த ஸ்திரீயை தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள் சொன்னார். உடனே அந்த கூனி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13:13. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர், நிமிர்ந்து உட்கார பண்ணுகிற கர்த்தர், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் சின்னமாய் இருப்பீர்கள். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.